லெவலில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஒர்க் ரிலேட்டடான சம். ஸோ அதுக்கு முன்னாடி பொதுவாகவே நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஆட்சியர் தலைப்பு வாரியாக வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த தலைப்பு ஓரியன்டான விஷயத்த முதல்ல நான் வந்து மேக்ஸ் டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஓவராலாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை ஓவராலாக எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா மொத்தம் 392 தலைப்பு. மொத்தம் 392 தலைப்பு. இந்த 392 தலைப்பை ஓவராலா மைக்ரோ லெவல்ல நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ மைக்ரோ லெவல்ல அப்படின்னா இப்போ ஹிஸ்டரியில காந்தியை பத்தி அவருடைய புத்தகங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு தரமா வந்து படிச்சுட்டு இருக்கோம். தென் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி போன்ற பல்வேறு தேர்வுகளை தழுவி எப்படிலாம் கேள்விகள் வந்து கேட்கப்படுதோ அதை பேஸ் பண்ணியும் நான் வந்து வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி மேக்ஸ், இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய வேல்யூ, அசல் வேல்யூ ரிலேட்டடா, ப்ளஸ் வந்து நம்பர்ஸ் ஓரியன்டா, ப்ளஸ் வந்து ரேட் ஓரியன்டா, இந்த மாதிரி அதையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைக்ரோ லெவலில் உங்களுக்கு வந்து ஓவராலாக அனலைஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ நீங்கள் இதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து போதும். ஸோ இதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா சம் சால்வ் பண்ணணுமா, மெட்டீரியல் படிக்கணுமானா தேவையே கிடையாது. நான் என்ன சொல்கிறேனோ ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் உங்களுக்கு கேள்விகளாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால ஸோ மொத்தம் நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஜிகே பாட்டு 293 தலைப்பு, மேக்ஸ் பாட்டு 47 டாபிக்ஸ், அதில் அரௌண்ட் 23 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் 52 தலைப்புகள். ஸோ இந்த தலைப்பை பேஸ் பண்ணி பக்காவான கிளாஸு ப்ளஸ் வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கிளாஸ் எல்லாமே 100% நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாத்துலேயும் ஃப்ரீயாக நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் மட்டும் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 999 வந்து பே பண்ணிக்கலாம். ரைட். ஸோ பே முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இஎல்எம்எஸ் கவர்மெண்ட் ப்ராஜெக்டா அடுத்த கட்டத்துக்கு நாம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ண முடியல, கையில் காசு இல்லை அப்படின்னு வருத்தவே வந்து படக்கூடாது. ஸோ உங்களுக்கு எல்லா வகையிலையும் எப்படி கல்வியை நம்ம தரமாக இலவசமாக வந்து கொண்டு போக முடியுமோ அதான் அரசு மூலமாக எல்லா முயற்சிகளும் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால இஎல்எம்எஸ் வெப்சைட்டை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் உங்களால் ஜாயின் பண்ண முடியும், ஆட்சியர் கல்விக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் 999 பே பண்ணி டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு எல்லா கைடன்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுப்பேன். ஸோ ஜாயின் பண்ணணும்னு கம்பல்சரி கிடையாது. ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் பிளானு, கைடன்ஸு, ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு ஃப்ளோ வந்து கிடைக்கும். ரைட். ஸோ இன்னைக்கு மேக்ஸை பொறுத்தவரையில் நம்ம வந்து ஜோடியாக பொதுவாக நான் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நம்ம ஏற்கனவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்துட்டோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிச்சிங்கன்னா என்ன பண்ணணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து படிக்கணும். ஸோ இதே மாதிரி ஹெச்எஃப் படிச்சிங்கன்னா எல்சிஎம் படிக்கணும். கூட்டுத்தொடர் வச்சு படிச்சிங்கன்னா பெருக்குத்தொடர் வந்து படிக்கணும். பெர்சன்டேஜ் படிச்சிங்கன்னா ரேஷியோ வந்து படிக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு பகுதியும் கம்பேர் பண்ணி வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் படிச்சிங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து படிக்கணும். ஏரியா படிச்சிங்கன்னா வால்யூம் வந்து படிக்கணும். ஏஜ் படிச்சிங்கன்னா ஆவரேஜ் வந்து படிக்கணும். இப்படி ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணும்பொழுது, இதே ஸ்ட்ராட்டஜியில் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு எளிமையான முறையில் இந்த டாபிக்ஸை வந்து கவர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எக்ஸாம்பிள் எல்சிஎம்ல நம்ம பவர் மெத்தட்னா எக்ஸ் கியூப், ஒய் கியூப், இசட் கியூப், கமா எக்ஸ் ஒய் இசட். ஓகே. ஸோ இதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்ட், ஒய் இசட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட எல்சிஎம் கேட்டால் எல்சிஎம்மும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், ஹெச்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில மெத்தட்ஸ் வந்து இருக்கு. அந்த மெத்தட்ஸை நீங்கள் என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ணி படித்தா ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு அரௌண்ட் 2.5 மாதத்துக்கு மேலே நம்ம வகுப்பு வந்து எடுத்திருக்கோம். உங்களுக்கு இன்னும் ரொம்ப அக்யூரசி கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ மேக்ஸை பொறுத்தவரையில் நம்ம கம்பேர் பண்ணி வந்து படிக்கணும். அகெயின் ஒர்க்கு இந்த வாரம் பார்க்கக்கூடியது ஒர்க் ரிலேட்டடானது. இதே மாதிரி இன்கம் அண்ட் சேவிங் அண்ட் இன்கம் படிச்சிங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து படிக்கணும். ஸோ அதே மாதிரி சிலார்ஜிசம் ஓரியன்டா இதெல்லாம் வந்து ஜாகிரபி புக்கில் இருக்குது.
இது அதாவது ரேஞ்சு, முகடு, கெழு எல்லாமே. வீச்சு, முகடு, நடுநிலை, புள்ளி, திட்ட விளக்கம், பகு எண், பகா எண், இது எல்லாமே எதுல வரும்னா ஜாகிரபி புக்கு. ஜாகிரபி புக்கை ஒரு ரீடு வந்து விட்டீங்கன்னா போதும், அதுல இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் என்ன பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. 100% மேக்ஸ்ல அவுட் ஆஃப் 25 அவுட் ஆஃப் 25 வந்து பெற்றலாம். இதே தான் உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாம்ஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் 2வா வந்திருக்கட்டும், குரூப் 4ஆ வந்திருக்கட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதே பேட்டர்ன் தான் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் படிச்சாலும் இதே பேட்டர்ன் தான் வரும். ரைட்டா? ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ மேக்ஸ் டாபிக்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ரைட்டா? ஸோ இதில் வந்து பாருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது, இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒர்க். ஏற்கனவே மேக்ஸை நம்ம வந்து எப்படி உடைக்கிறதுன்னு பல முறை வந்து சொல்லியாச்சு. திரும்பவும் அதிலே நான் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணல. ஸோ இந்த ஒர்க் ரிலேட்டடான சம்மு இருக்கிறதுலே வெயிட்டான ஒரு சம்மு. உங்களுக்கு 25 கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா, 25 கொஷின்ஸ் வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 25 கொஷின்ஸில் மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஒர்க் ரிலேட்டடாக எத்தனை இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். உங்களுக்கு ஓவராலா மேக்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த 25ல மேக்ஸ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க. ஒர்க் ரிலேட்டடா. வெரி குட். யார் இது 10 15ன்னு அடிச்சு விட்றது, சும்மா கதை விடக்கூடாது. ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். அப்போ இந்த டாபிக்ஸ் நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த டாபிக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணாம வந்து இருக்கக்கூடாது. இந்த ஒர்க்கு செம்ம நம்ம எப்படிலாம் நம்ம வந்து தனித்தனியா உடைக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். வேலை ரிலேட்டடா சம். இந்த வேலை ரிலேட்டடா சம்ம நம்ம எப்படிலாம் வந்து உடைக்கணும் அப்படின்னா, ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, தனித்தனியா வேலை பார்க்குறாங்க, சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, அந்த மாதிரி சம். ரைட்டா? அதே மாதிரி ஏ பி சி 3 பேரும் சேர்ந்து தனித்தனியா வேலை பார்க்குறாங்க, சேர்ந்து வேலை பார்த்தா எப்போ வந்து முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ரைட்டா? அதே மாதிரி இப்போ ஏபி வந்து வேலை பார்க்குறாங்க, எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏபி சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, ஏ வந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க, பி பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேலையை எவ்வளோ நேரத்தில் வந்து முடிக்க முடியும், பி பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேலையை எவ்வளோ நேரத்தில் வந்து முடிக்க முடியும். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணி கொஸ்டின்ஸு மெயினாக வந்து கேட்பாங்க. இதே மாதிரி ஏபிசி 3 பேர் வேலை பார்க்குறாங்க, சி மட்டும் லெஃப்ட் ஆயிட்டாங்க, ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் வந்து வேலையை வந்து முடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்ஸ் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட்டா? ஸோ இப்போ ஒர்க் ரிலேட்டடா ஏபிசி, அதுக்கப்புறம் அவங்க லெஃப்ட் ஆனால் எஃபிஷியன்சி ஓரியன்டான ஒர்க்ஸு, இது ரிலேட்டடா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் சேலரி, இப்போ சம்பளம், ஏபி 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, ஸோ அவங்களுக்கு சம்பளம் வந்து எவ்வளவு ஷேரிங்கு அப்படிங்கிற மாதிரி சம்பளம் சம்மந்தமா பிளஸ் வந்து ஷேரிங் சம்பந்தமா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. புரியுதா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் ஒர்க் ரிலேட்டடா ஏபிசி ஒர்க் பண்ணக்கூடிய சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிலேட்டடா. ஸோ இப்போ ஒர்க் ரிலேட்டடா ஒவ்வொன்றா வந்து உடைக்கிறோம். ஒர்க்கில் ஏபி சம்பந்தமா, ஏபிசி சம்பந்தமா, லெஃப்ட் ஆகக்கூடிய ரிலேட்டடா சம் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வாட்டர், ஒரு டேங்க்ல ஏ வந்து ஓப்பன் பண்றாங்க, பி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்றாங்க, எப்போ வந்து டேங்க் ஃபுல் ஆகும், இல்ல ஏபி ஓபன் பண்ணா எப்போ டேங்க் வந்து ஃபில் ஆகும், எப்போ எம்டி ஆகும். இந்த மாதிரி வாட்டரை வச்சு, தண்ணியை வச்சு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ அப்போ என்ன ஃபார்மெட்ல கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதே ஃபார்மெட்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தேர்வை மிக எளிமையான முறையில் அணுக முடியும். நான் திரும்பவும் சொல்லக்கூடியது 25 கொஸ்டின்ஸ்ல ஒரு 5 கொஸ்டின்ஸ் இதில் கேட்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 200 கொஸ்டின்ல 100 கொஸ்டின் தமிழ், அகெயின் 15 கொஸ்டின் தமிழ்ல, அதாவது பார்ட் பி பார்ட் சில இருந்து தமிழ்ல ஜிகேல வந்து கேட்பாங்கன்னு சொன்னேன். இந்த 15ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 5 கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கும், திருக்குறளா இருக்கும். இந்த 100 கொஸ்டின்ல கண்டிப்பா 2 to 3 கொஸ்டின் திருக்குறளா இருக்கும். அப்போ டிஎன்பிசில 200 கேள்வியில மேக்சிமம் திருக்குறள் கொஸ்டின் 8 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்போ நீங்க கடைசி வரைக்கும் திருக்குறள் சப்ஜெக்டே தொடல அப்படின்னா என்ன ஆகும், இந்த எக்ஸாம்ல ஒரு பெரிய அடி உங்களுக்கு வந்து விடும். அப்போ என்னென்ன டாபிக்ஸ்லாம் முக்கியமோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், கரெக்டா நீங்க வந்து படிச்சிடணும். ஸோ மற்றவங்க வந்து அதை ஒரு இதுல வந்து கோட்டை விடுறாங்க அப்படின்னா
நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த சப்ஜெக்ட்ல வந்து படிச்சிடணும். புரியுதா? ஸோ அப்போ ஒவ்வொன்னும் சும்மா நீங்க வந்து தோத்துட்டு உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மைக்ரோ லெவல்ல நீங்க ஒவ்வொரு களத்தையும் நீங்க வந்து ஆராயணும். நம்ம சொன்ன மாரி இப்போ வேர்ல்டு கப் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்திரேலியாவுல நடக்க போகுது, இல்ல இங்கிலாந்துல நடக்க போகுதுன்னா, இந்தியன் டீம் என்ன பண்ணுவாங்க, 6 மாசத்துக்கு முன்னாடியே அங்க போய் அங்க இருக்கக்கூடிய கால சூழ்நிலை என்ன? அங்க அவங்க கூட டெஸ்ட் மேட்ச் விளையாடுவாங்க, இல்ல ஒன் டே மேட்ச் விளையாடுவாங்க. இந்த மாரி அவங்கள அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து தயார்படுத்திக்கிடுவாங்க. அந்த மாரி தான். நீங்க முழுக்க முழுக்க ஓல்டு கொஸ்டின் பேப்பர மட்டும் பாருங்க. ஓகே. ஸோ அதுல 3 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லா கோர் ஐடியாஸும் வந்து தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக்கா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் ரிலேட்டடா என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், அ ஒர்க் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஒர்க் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க. ஒரு தொட்டியில 6 குழாயில 6 குழாய வச்சு என்ன பண்றாங்க? நிரப்புறாங்க. 6 குழாய் இப்படி இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6 குழாய் இருக்கு. இப்படி நிரப்பும் பொழுது என்ன ஆகுது? 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகுது. 1 மணி நேரம் 20 நிமிஷம்ங்கிறது 80 நிமிஷம் ஆகுது. ஓகே. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா 5 பைப்ப யூஸ் பண்ணோம்னா எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ இது ஒண்ணுமே கிடையாது. 6 பைப்புக்கு 80 நிமிஷம். அப்ப 5 பைப்புக்கு என்ன? அவ்வளவுதான். இது பிரசன்டேஜ் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா? பிரசன்டேஜ் டாபிக்ஸ்ல என்ன சொன்னேன்? பிரசன்டேஜ் டாபிக்ஸ் உங்களுக்கு எல்லாத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏரியா அண்ட் வால்யூம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொன்னேன். ரைட்டா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும்? இதை எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணும் பட்சத்துல உங்களால என்ன பண்ண முடியும்? மிக எளிமையான முறையில தேர்ச்சி பெற முடியும். அப்போ பிரசன்டேஜ் டாபிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அது ஏரியா வால்யூம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆவரேஜ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இதை என்ன பண்ணிக்கணும்? பக்காவா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இது 127வது சம்மு லாஸ்ட் 2019ல இருந்து லாஸ்ட் வீக் நடந்த 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இப்போ டிஎன்பிசியை பொறுத்தவரையில கேட்கப்பட்ட கேள்வியை திரும்ப திரும்ப கேட்பாங்க. இந்த கொஸ்டின் 127 கொஸ்டின் அடுத்தது வந்து பாருங்க அதே தான். இந்த ஆப்ஷன் என்ன பண்ணிருக்காங்க? இந்த ஆப்ஷன் 1 hour 36 minutes கொடுத்திருக்காங்க. அப்போ இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 60 minutes பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? 36. 60 minutesங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1 hour. அப்போ ஒரே கொஸ்டினை தான் என்ன பண்றாங்க? திரும்ப 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 மாத்துறாங்க. இப்போ திரும்பவும் சொல்லக்கூடியது, நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்க டிஎன்பிசியோட ஒரிஜினல் வினாத்தாள பாருங்க. ரைட்டா? அதுல இருந்து தான் அதே பேட்டர்ன்ல அதே மாதிரி சம்மு தான் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க 1008 புக்க வந்து படிச்சுட்டு கான்செப்டையும் தெரியாம ஒண்ணும் தெரியாம கஷ்டப்படுறதோட நீங்க ஓல்டு கொஸ்டின் பேப்பரை உட்கார்ந்து சால்வ் பண்ணீங்கனாலே போதும். நம்ம மேக்ஸ் கிளாஸ ஸ்லோவா வந்து பாத்தீங்கனாலே போதுமானது. ஸோ அடுத்து இந்த மாதிரி வாட்டர் டேங்க் வந்து நிரப்புற மாதிரி சம் வந்து கேட்குறாங்க. புரியுதா? ஒரு தண்ணி தொட்டியில கொள்ளளவு 50 லிட்டர் இருக்கு. இப்போது 30 லிட்டர் தட்டி 30% நிரம்பிருக்கு. அப்போ 30%க்கு 50 லிட்டர்னா அப்ப 50%க்கு என்ன? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இப்படிதான் என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. அதாவது இந்த சம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு தொட்டியில கொள்ளளவு ஓவராலா எவ்வளவு? 50 லிட்டர். ஓகே. இப்போ 50 லிட்டர் கொள்ளளவு. இப்போ இந்த டேங்க்ல 100%க்கு 50 லிட்டர். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 30% தண்ணி. இதுல ஓவராலா 30% தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நிரம்பி இருக்கு. அரௌண்ட் 30% வந்து பாத்தீங்கன்னா நிரம்பி இருக்கு. கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா 30% வந்து நிரம்பி இருக்கு. மீதி வந்து பாத்தீங்கன்னா 50% நிரம்புறதுக்கு எவ்வளவு? ஸோ இந்த கான்செப்டும் உங்களுக்கு என்னது? லிட்டர் ஓரியன்டா, நம்பர்ஸ் ஓரியன்டா வந்து கேட்டிருக்காங்க. சம் உள்ள போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி என்ன பண்றாங்க? உங்களுக்கு வாட்டர் ரிலேட்டடான சம்மு மெயினா வந்து கேட்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க, இப்போ ஏபி ரிலேட்டடா சொன்னேன் இல்லையா? இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை 18 நாள்ல முடிக்கிறாரு. பி அதே வேலையை முடிக்க, அதாவது ஏ 18 நாள்ல முடிக்காரு. பி அதே வேலையை முடிக்க ஏ எடுக்கக்கூடிய நாள்ல பாதி. இப்ப ஏ 2 நாள்ல முடிச்சாருன்னா பி வந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாரு? 1 நாள்ல முடிப்பாரு. அப்ப இருவருக்கும் இடையில இருக்கக்கூடிய இருவரும் சேர்ந்து, நான் சொன்னேன் இல்லையா, ஏ தனியா ஏ பி ஒர்க் பண்றாங்க தனித்தனியா, 2 பேரும் டுகெதர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏ லெஃப்ட் ஆகுறது, இந்த மாதிரி சம் வந்து கேட்பாங்க. இங்க பாருங்க, ஏ வேலைய
ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 10 நாள். அப்போ 1/A + 1/B வந்து பாத்தீங்கன்னா 10 நாள். அதே வேலையை ஏ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 15 டேஸ்ல வந்து முடிக்காரு. அப்ப பி மட்டும் என்ன முடிப்பாரு? இதை கொண்டு சப்ஜெக்ட் பண்ணுங்க. 1/15 + 1/B = 1/10. ஸோ அங்கிட்டு வரும்போது ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். அப்ப ஏபி சம்பந்தமான உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. புரியுதா? அடுத்து ஏபிசி சம்பந்தமான கொஸ்டின்ஸ். ஏபி இதை யாராவது ரீட் பண்ணுங்க பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கு தண்ணி குடிச்சுக்கிறேன். யாராவது ரீட் பண்ணுங்க. ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களிலும் பி மற்றும் சி ஆகியோர் அதை 15 நாட்களிலும் ஏ மற்றும் சி ஆகியோர் அதை 20 நாட்களிலும் முடிப்பர். ஒவ்வொருவரும் தனித்தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? வெரி குட். இது என்ன கணக்குன்னா ஏபிசி 3 வரக்கூடியதை என்ன சொல்லுவோம்? ஏபிசி சம்பந்தமான ஒர்க். ஓகே. ஸோ அப்போ இது ஏபி சம்பந்தமான சி சம்பந்தமான ஒர்க். அப்போ இதோட கோர் கான்செப்டை நீங்க என்ன பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த சம் வந்து பார்ப்போம். அடுத்த சம்மு. ஸோ ஏபிசி வந்து பார்த்தாச்சு. அடுத்து எஃபிஷியன்சி சம்பந்தமா. ஸோ எஃபிஷியன்சி சம்பந்தமான கொஸ்டின். ஒரே நிமிஷம் இருங்க. காளீஸ்வரன் உங்களை கிளாஸை விட்டு தூக்குறேன். திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. டவுட் ஏதாவது கேட்பீங்கன்னு தான் நான் வந்து எல்லாமே அன்மியூட் பண்ணி வச்சிருக்கேன். திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அது வந்து கஷ்டம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி சம்பந்தமா. ரைட்டா? எஃபிஷியன்சி சம்பந்தமா. ஸோ இப்போ வந்து பாருங்க, ஏ ஆனவர் பிஏ காட்டிலும் 3. ஏ ஆனவர் பிஏ காட்டிலும் என்னது 3 மடங்கு அதிகமா வந்து முடிப்பார். பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 குறைவாக வேலையை வந்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து இது என்னன்னா எஃபிஷியன்சி சம்பந்தமான கொஸ்டின்ஸ். ஓகே. எஃபிஷியன்சி சம்பந்தமான கொஸ்டின்ஸ். கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறீங்க. இப்போ நம்ம ஆட்சியர் கல்வியில ஒவ்வொரு டாபிக்ஸ் வைஸ் நம்ம வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ இன்னைக்கு ஓவரால் ஒர்க்கு சம்மு என்ன இருக்கு, ஒர்க் ரிலேட்டடான சம் என்ன இருக்குன்னு நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க முதல்ல டைப் ஆஃப் சம்மை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதை தெரியாம டைரக்டா எக்ஸ்பிளனேஷன் போனோம்னா ஸ்டார்டிங் என்ன எண்டிங் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து புரியாது. ரைட்டா? முதல்ல என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கவனிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டவுட்டை கேளுங்க. ரைட்? ஸோ இப்போ எஃபிஷியன்சி சம்பந்தமான சம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க அதே சம் தான். இங்க 103 அதே ரிலேட்டடான சம் அதர் எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பாருங்க, ஏ ஆனவர் பிஏ காட்டிலும் 3 மடங்கு ஒரு வேலையை செய்து முடிப்பார். அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24. இதுவும் அது ரிலேட்டடான சம் தான். ஒரே கொஸ்டினை எத்தனை முறை ரிப்பீட்டடா வந்து கேட்கறாங்க அப்படிங்கிறத பாருங்க. அப்போ டிஎன்பிசியை பொறுத்தவரையில என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டினை உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து கேட்பாங்க. அப்போ ஒர்க் ரிலேட்டடா நம்ம வாட்டர் டேங்க் ரிலேட்டடா வந்து பார்த்துட்டோம், ஏபிசி ரிலேட்டடா வந்து பார்த்துட்டோம், ஏபி ரிலேட்டடா வந்து பார்த்துட்டோம், தென் எஃபிஷியன்சி ஓரியன்டான சம்மு வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சேலரி. ஸோ சேலரி சம்மந்தமாக படிக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் சம்மந்தமாக வந்து படிக்கணும். ரைட்டா? கவனிங்க. ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்காரு. பி என்பவர் தனியா 15 நாள்ல முடிக்காரு. 2 பேருக்குமான சேலரி என்னது 2 லட்சம் ரூபா. அப்ப ஏ பெறக்கூடிய தொகை எவ்வளவு? புரியுதா? ஸோ அப்போ 10:15 இதை ரேஷியோவிலையும் எடுத்துக்கலாம். இதுல பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ரிலேட்டடாகவும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். அப்ப என்ன பண்றாங்க, ஷேரிங் எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அப்படி ரிலேட்டடா சம்ஸ் என்ன பண்றாங்க கேட்கறாங்க. அடுத்து வந்து பாருங்க, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் சேலரி பிளஸ் ஷேரிங் ரிலேட்டடா. இந்த சம் வந்து பாருங்க, ஏ 10 நாள் வேலை பார்க்கறாரு, பி 15 நாள் பார்க்கறாரு. இருவரும் வேலை செஞ்சு 1500 ரூபாய் இது பண்றாங்க. அப்போ அத்தொகையை பிரித்தி கொடுத்தா எவ்வளவு? அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஷேரிங். ஓகே, மொத்த அமௌண்ட்ல ஷேரிங் ரிலேட்டடா சம். ரைட்? ஸோ அப்போ என்னென்ன பேட்டர்ன்ல கேட்கறாங்க அப்படிங்கிறத கரெக்டா வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், பக்காவான முறையில நீங்க வந்து மெயினா படிச்சீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸை ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அடுத்த சம் வந்து பார்ப்போம். ஸோ அடுத்த சம். ஸோ இப்போ அடுத்த சம் எப்படிலாம் வந்து கேட்கறாங்கன்னு பார்ப்போம். மென்னும் உமனும்
2 ஆணு, அதாவது பாத்தீங்கன்னா 1 man equal to 2 women, 4 women equal to 2 men. இந்த ஃபார்மேட்ல ஒரு சில சம் வந்து பார்ப்போம். ரைட்டா? அது வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. என்னது? 2 men, 2 ஆண்கள் 3 சிறுவர்கள் சேர்ந்து 10 நாள்ல செய்து முடிக்கிறாங்க. அதே வேலையை 3 ஆண்கள் 2 சிறுவர்கள் 8 நாள்ல செய்து முடிக்கிறாங்க. ஓகே, அதாவது ஆண்கள் சிறுவர்கள், ஆண்கள் சிறுவர்கள், அகைன் 2 ஆண்கள் 1 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாள்ல வந்து முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம் மென்னும் உமனும் ரிலேட்டடான சம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா உங்களுக்கு என்ன பண்றாங்க, எக்ஸாம்ஸ்ல கொஸ்டினா வந்து கேட்கறாங்க. இந்த பேட்டர்னையும் என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து பக்காவான முறையில வந்து தெரிஞ்சுக்கணும். இதுவும் உங்களுக்கு தேர்வுக்கு ரொம்ப 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 முக்கியம். அப்போ மென்னு உமன்ஸ் ஆகும். அடுத்த சம் வந்து பாருங்க, 6 பெண்கள் 8 ஆண்கள் ஒரு அறையை 86 நாள்ல முடிக்கிறாங்க. அதே போன்று 7 பெண்கள் 5 ஆண்கள் எத்தனை நாள்ல வந்து முடிப்பாங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்மும் என்ன பண்றாங்க, ரெகுலரா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இதை என்ன பண்ணிக்கோங்க, பக்காவான முறையில தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பேட்டர்ன், ஸோ அடுத்த பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேட்டர்ன். ஸோ அதாவது ஒரு ஃபார்முலா ஆண் பெண். ஓகே, ஆண் பெண் மேல நேரம், ஓகே நேரம், அதுக்கப்புறம் நாள், என்னன்னா டே, டைம், மென் ஆர் உமன், கீழே வந்து பாத்தீங்கன்னா வேலை, கீழே வேலை ஒர்க்கு. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இந்த 5 சம்மு சொன்னேன் இல்லையா, இந்த 5 சம்முல 3 சம்மு கிட்ட இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கேட்பாங்க. எப்படி? ஆண் பெண் எத்தனை, நேரம் எத்தனை, டே எத்தனை, ஒர்க் எத்தனை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. தெளிவா புரியுதா? ஸோ இந்த பேட்டர்னை என்ன பண்றாங்க, அதிகமான கேள்விகள் வந்து கேட்கறாங்க. இந்த பேட்டர்னை என்ன பண்ணிக்கணும், பக்காவா வந்து தெரிஞ்சுக்கணும். புரியுதா? ஆண் பெண், நேரம், நாள், வேலை சம்பந்தமா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ இங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே, ஒரு 4 பக்கெட் பிஸ்கட்டை 4 பக்கெட்டை 12 பெண்கள் வந்து உட்கொள்றாங்க. ஓகே, அப்போ 12 பாக்கெட்டை எத்தனை பெண்கள் வந்து உட்கொள்வாங்க. ஓகே, அப்போ 3 12 3 எவ்வளவு, 36. வித்தின் செகண்ட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து போட்டுக்கலாம். ரைட்டா? ஸோ 4 பக்கெட்டுங்கிறது வேலைன்னு வந்து வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம வந்து பண்ணணும். இந்த மாதிரி சம்மு உங்களுக்கு நிறைய வந்து கேட்பாங்க. ஓகேவா? அப்போ நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒர்க் ரிலேட்டடா, ஸோ இங்க பாருங்க 8 பேரு 16 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகே, 4 நாள் கழித்து திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா 8 பேர் வந்து சேர்றாங்க. அப்போ எத்தனை ரிமைனிங் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா அவ்வேலையை முடிக்கக்கூடிய நாட்கள் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி சம்மு மெயினா வந்து கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா 35 மிதிவண்டியை 5 நாள்ல வந்து பண்றாங்க. இதே இது 21 நாள்ல எத்தனை இதை வந்து பண்ண முடியும். ஸோ இப்படி என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வேலை எவ்வளவு, பொருள் எவ்வளவு, கட்டடம் கட்ட முடியும், இந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டடான சம் வந்து கேட்கறாங்க. அடுத்து டைம் ஓரியன்டா. நான் என்ன சொன்னேன், ஒர்க்கு, டே, டைம், சாரி மென்னு உமனு, அதுக்கப்புறம் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கு. ஸோ அடுத்து டைம் ஓரியன்டா. ஒரு மரம் வெட்டுறவர் ஒரு மரத்துண்டை 3 துண்டாக்குறதுக்கு 12 நிமிடம் ஆகுது. அப்போ 5 துண்டாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். இதுவும் இந்த ஃபார்மட் சம்மும் எது ரிலேட்டடா வரும் உங்களுக்கு, பெர்சன்டேஜ்ல வச்சு பண்ணலாம், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அண்ட் டைம் வச்சும் நீங்க வந்து பண்ணலாம். ஸோ அப்போ இந்த பேட்டர்னுடைய கோர் ஐடியாவை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால மிக எளிமையான முறையில இந்த தேர்வை வந்து அணுக முடியும். ஸோ அடுத்த தலைப்பு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ அடுத்த தலைப்பு வந்து பார்ப்போம். ஸோ டைம் வந்து பார்த்தாச்சு. அடுத்து டே வச்சு டே சம்பந்தமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 188 நீளமுள்ள ஒரு பாயை 15 பெண்கள் 12 நாள்ல செய்யறாங்க. இதே இது 512 மீட்டர் உள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் வந்து செய்ய எத்தனை நாட்கள் ஆகும். அப்போ நான் சொன்ன மாதிரி மென்னு உமனு, ஓகே, டே இன்டு டைம் இன்டு டிவைட் பை என்னது, ஒர்க்கு. இப்போ ஒர்க்குங்கிறது என்னது 180 மீட்டர். அப்போ கீழே 180 மீட்டர் வரும். 180 மீட்டர் 15 பெண்கள் 12 நாட்கள். இதே இது
அகெயின் 512 மீட்டர். 512 கீழே வந்து வேலை சம்பந்தமா வரும். வேலைங்கிறது இங்க 180 மீட்டர், இங்க 512 மீட்டர். இங்க 512 மீட்டர், 32 பெண்கள் எத்தனை நாள் ஆகும்? டே 2 எத்தனை? ஸோ இப்படி வச்சு என்ன பண்ணலாம்? நீங்க வந்து அடி கொடுக்கலாம். ஸோ இங்க அடி கொடுத்தீங்கன்னா அடி கொடுங்க பார்ப்போம். 1 பாஞ்சு 2 பாஞ்சா 30. ஓகே, 2 பாஞ்சா 30. அகைன் இந்த 12 அடி கொடுக்கலாம். ஸோ அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 32ஐயும் 512 அடி கொடுத்தீங்கன்னா 16 வரும். அப்போ D2 = 16. இதே ஃபார்மெட்ல வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்? மிக எளிமையான முறையில உங்களால இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு இந்த ஓவரால் ஃபார்மெட் சொல்றேன் இல்லையா, இந்த ஃபார்மெட்ல இருந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து வரும். 5 கொஸ்டின்ஸ். அந்த 5 கொஸ்டின்ஸ்ல இந்த ஒர்க்கு டைம் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து வரும். அப்போ இந்த பேட்டர்னை நீங்க என்ன பண்ணிக்கணும்? உள் வாங்கிக்கணும். உள் வாங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமானது. அப்போ மேக்ஸை பொறுத்தவரையில நீங்க படிக்க வேண்டியது ஒர்க் அண்ட் டைம் கம்பல்சரியா நீங்க வந்து படிக்கணும். அது ரிலேட்டடான சம்மு உங்களுக்கு அதிகமான கேள்விகள் உங்களுக்கு வந்து கேட்கப்படுது. ஸோ அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு காலையில நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஒர்க்கு டைம் ரிலேட்டடான சம்மை பக்காவா வந்து பார்ப்போம். இப்போ இதோட பேட்டர்னை நீங்க வந்து புரிஞ்சிருக்கீங்க. அப்போ இது வரைக்கும் ஒர்க்கு சம்மை எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியாமலே இருந்திருக்கலாம். இப்போ உண்மையாவே பக்காவா இதோட கோர் வந்து தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னு நான் வந்து நம்புறேன். தெரிஞ்சவங்க எஸ் அப்படின்னு வந்து சொல்லுங்க பார்ப்போம். ஸோ உண்மையாவே தெரிஞ்சுக்கிட்டோம். ஹாப்பியா நீங்க வந்து டைப் பண்ணுங்க எஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட காணொளிகள் நான் வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த பேட்டர்னை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது. 100% உங்களால் வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற முடியும். ஸோ உண்மையாகவே இதோட கோர் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, வெரி குட். ஸோ எல்லாருக்கும் இதுதான். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு எங்கேயுமே வந்து கிடைக்காது. நான் என்ன பண்ணியிருக்கேன்? உட்கார்ந்துருக்கேன், ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி பல்வேறு தேர்வுகளில் என்ன பேட்டர்னில் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருக்கேன். இஎல்எம்எஸ் ப்ராஜெக்டில் 1,00,000 கேள்வித்தாள்கள் உருவாக்கியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளாஸ் வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக நீங்கள் வந்து படிங்க. உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட கோரை புரிஞ்சுக்கிட்டு உங்களால் வரக்கூடிய தேர்வில் சிறப்பாக வந்து பண்ண முடியும். ரைட். ஸோ இப்போ ஓவராலாக மேக்ஸ் சப்ஜெக்ட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் லைவில் இருக்கிறவங்க திரும்ப வந்து எக்கனாமிக் சப்ஜெக்ட்டு ஜாயின் பண்ணுங்க. ஒரு நிமிஷம்.